தலைவி அம்மா ஆகிய இரு ஆன்மாக்கள் துயில் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிற மகனா இருக்கும் திசை நோக்கி வணங்கி மாண்புமிகு மேதகு பாரத பிரதமர் மோடிஜி ஐயா அவருடைய ஆசியோடு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிறேன். வாழுகின்ற தலைமுறையின் வசந்த காலம், வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகர், மக்கள் முதல்வர், மரியாதைக்குரிய வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆசியோடு கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் தொழில்துறை அமைச்சர், எங்களின் வழிகாட்டி மரியாதைக்குரிய அண்ணன் MC சம்பத் அவருடைய ஆதரவோடு தொல்லுட்டி வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், என்னுடைய தொப்புள் கொடி வருமான மரியாதைக்குரிய அண்ணன் கொக்குபாளையம் சிவா அவருடைய பேராதரவோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மிரட்சியோடும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெருமுறை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய ஐயனார் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அருமையண்ணன் வெங்கடேசன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் தயாளன் அவர்களே, இந்த பகுதியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா மோகன்தாஸ் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் இந்த செந்தமிழில் முதல் வணக்கத்தை தெரிவித்து, அம்மா அக்கா ஐயா தேர்தல் போற அத்தனை பேரும் என்ன தேர்தலே அறிவிக்கல, அதுக்குள்ள மைக் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? இது சும்மா ஒரு நிகழ்ச்சல் தான். பெரியவர்களை தாய்மார்களை நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய காலம், நல்லா புரிஞ்சுக்கணும். நடந்து கொடுக்கிற ஆட்சியுடைய அவலங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 5 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தாங்க, பொய்யா சொன்னாங்க. பொய் சொல்றதுல அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நல்லா நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். பாராளுமன்ற தேர்தலின் போது மக்கள் முதல்வர் எடப்பாடியார் என்ன சொன்னார்? உங்களோட வாக்குடைய வலிமை உங்களுக்கு தெரியல, ஒற்றை விரலால் ஓங்கியதீங்கள் நாடு கேட்கல, பொய் சொல்றதுதான் நம்புறீங்க. இன்னும் 10 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் இருக்காது. ஆனா அவங்களை ஏமாத்துறதுக்காக இந்த சதுரங்க வேட்டை படத்துல வருவாருங்க. ஒருத்தவங்களை ஏமாத்தணும்னா அவங்களுடைய ஆசைகளை தூண்டணும், அவர்களுடைய ஆசையை தூண்டணும். 5000 ரூபாய் யாருடைய காசு? உங்க காசு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியாம உன் வீட்டு பத்திரத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு அடை வச்சுட்டு உன் வறுமைக்கு கொண்டாந்து ஒரு 3000 2000 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஏமாத்துறதுக்கு தான் 5000. ஆட்சி முடிய போகுது, 10 நாள்ல தேதி அறிவிக்க போறாங்க. அதுக்கு 3000 ரூபாய் அந்த 3 மாசத்துக்கு. அது இல்லாம கோடை காலத்துக்கு 2000 ரூபாய். நல்லா யோசிக்கணும். ஏன் போன வருஷம் கோடை காலம் வரல, வெயிலே வரலையா? நல்லா சிந்திக்கணும். இதற்கெல்லாம் மேலாக எல்லா திட்டத்தையும் அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட மனசு விட்டு ஒன்று பேச போறேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னா, ஒரு குடும்பம் மேல வரணும்னா என்ன தேவை? முக்கியமா நாங்களாம் சின்ன வயசுல முருகர் கோயிலுக்கு போவோம், டெக்கு போடுவாங்க. அப்பெல்லாம் டெக்கில படம் போடுவாங்க. சரஸ்வதி சாமதர் ஒரு படம் போடுவாங்க. கல்வியா செல்வமா வீரமா, கல்வியா செல்வமா வீரமா, ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. எதுக்கு சொல்ல வரேன்னா, பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு கல்வி முக்கியம், செல்வம் முக்கியம், வீரம் முக்கியம். இது 3 கடவுள் ஒரு மனுஷனுக்கு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. இது 3 எடுத்துட்டா ஒரு மனுஷன் வாழ்க்கையை தரத்துல உயர்த்துவான், குடும்பத்தை மேல கொண்டு வந்துருவான், தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை மேல கொண்டு வந்துருவான். இந்த 3 இருந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில தோத்திருக்காங்க. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கல்வியும் அதிகப்படியாக இருந்து, செல்வமும் அதிகப்படியாக இருந்து, வீரமும் அதிகப்படியாக இருந்து வாழ்க்கையில ஒரு தோற்றம் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? நம்ம மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா. அவங்களுக்கு தெரியாத கல்வியா? எத்தனை மொழி பேசுவாங்க. அவங்களுக்கு இல்லாத வீரமா? சிங்கநகர் பெண்மணி. இந்திய திருநாட்டினுடைய உலக வரலாற்றிலே அந்த மாதிரி சிம்பத்தில் பண்ணுங்க. அவங்கள்ட்ட இல்லாத வீரமா? அவங்கள்ட்ட இல்லாத செல்லமா? இது 3 கொடுத்த அந்த கடவுள், அந்த படுவாவி கடவுள் அந்த அம்மாவுக்கு நல்ல உறவு கொடுக்கல. அந்த நல்ல உறவு இல்லாததுனாலதான் இந்த நாடுதாரி நாய் இந்த சசிகலா இருக்குது. கடலூர் மாவட்டம் சாதாரண மாவட்டம் அல்ல.